பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். முத்துவேல் வந்து கோமதியோட போட்டோவை வச்சு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இந்த தூரத்துல இருந்து கதிர் வந்து பாக்குறாங்க. கதிர் பார்த்துட்டு என்னாச்சு, யாரோட போட்டோவை வச்சு நீங்க ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அது ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு முத்துவேல் மறைக்கிறாங்க. இங்க பாருங்க, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் வந்து நீங்க ஒரு போட்டோவை வச்சு பார்த்துட்டு அழுதுட்டு இருந்ததை நான் பார்த்தேன். காட்டுங்கன்னு சொல்றாங்க. அது கோமதியோட போட்டோ. இத்தனை வருஷமா இந்த போட்டோவை பத்திரப்படுத்தி தான் வச்சிருந்தீங்களான்னு சொல்லிட்டு கதிர் கேக்குறாங்க. ஆமா, என்னதான் என்னை விட்டு கோமதி வந்து உன்னுடைய அப்பா முக்கியம்னு சொல்லி போயிருந்தாலும் அவளை கண்ணுக்கு கண்ணா அவ்வளோ பாசம் கொட்டி நாங்க வந்து பார்த்துக்கிட்டோம். அதனால அவளை வெறுக்கணும்னு நினைச்சா கூட எங்களால வெறுக்க முடியாது. அப்புறம் எதுக்காக எப்ப பாரு அம்மாவை பார்க்கும் போதெல்லாம் எப்படி எல்லாம் திட்டிருக்கீங்க? அதை நினைச்சு தினம் தினம் என் அம்மா அவ்வளவு வருத்தப்பட்டு அழுதுருப்பாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நீங்க இந்த விஷயத்துல ரொம்பவே பெரிய தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டுலாம் கதிர் வந்து சொல்றாங்க. இதை கேட்டதும் உடனே முத்துவேல் வந்து ஆமா, நான் ஒத்துக்கிறேன். நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். அதுக்காக கோமதி செஞ்ச விஷயத்த நியாயப்படுத்த முடியாதுல்ல. கோமதி பண்ணதும் தப்பு தானேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மாறி மாறி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. சரி, பண்ண தப்பெல்லாம் பண்ணிட்டீங்க, விடுங்க. இதுக்கு மேல இதை பத்தி பேசி எதுவும் ஆக போறது கிடையாது. இப்போ உங்களுடைய உடம்பு ரிகவர் ஆயிடுச்சு. கண்டிப்பா என்னுடைய அம்மாவை நீங்க மீட் பண்ணி கண்டிப்பா பேசணும்னு சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. இதை கேட்டதும் உடனே முத்துவேல் அதெல்லாம் நடக்கிற காரியமா? ஏற்கனவே சக்தி மேல் என் மேல இருக்கிற கோபத்துல அவன் என்ன பண்ணுவானோ தெரியலன்னு சொல்லிட்டு வருத்தத்துல இருக்காங்க. உடனே முத்துவேல் கிட்ட வந்து கதிர் சொல்றாங்க. நீங்க என் அம்மா கிட்ட பேச ரெடியா இருந்தா என்னுடைய அம்மாவை கூட்டிட்டு வர நான் தயாரா இருக்கேன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் முத்துவேல் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப முத்துவேல் கோமதி கிட்ட பேசி சமாதானாக கதிர்கிட்ட ஒத்துப்பாங்களா? இல்ல முடியாது, நான் எப்பவும் கோமதி மேல கோவமா தான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்லுவாங்களாம். இதை எப்படி கதிர் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.